ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம். நாம இன்னைக்கு இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கும். இந்த டெம்பிள் எங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கங்குடி மாரியம் கோயிலுக்கு தான் வந்திருக்கும். மாரியம் கோயில இன்னைக்கு சாமி தரிசனம் பண்ணதுக்காக வந்திருக்கும். ஏற்கனவே வீட்டுல அம்மா போட்டுருந்துச்சு, அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அப்படியே ஒரு விளாக் மாதிரி போட்டுடலாம் அப்படிங்காக டிராவல் விளாக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன எப்படி. இப்போ கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலுக்குள்ள பாருங்க, கோயிலுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் வழக்கம் போல பாருங்க. பொம்மைகள் எல்லாமே, கடைகள்லாம் ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. கடைகள் இருந்தாலுமே அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. அப்படியே கார் வாங்கினது, பைக் வாங்கினது எல்லாம் சின்ன சின்ன நினைவுகள்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது பாருங்க. இந்த கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இந்த கோயிலுக்கு வந்தா தான் இந்த மாதிரி சின்ன வயசுல கோயிலுக்குள்ள பாருங்க சுத்தி அந்த பக்கத்துல எல்லாமே பராமரிப்பு காரணத்தினால பூராமே கொஞ்சம் கீழே கல்லா கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. கல்லெல்லாம் இருந்தாலும் பொருட்படுத்தாம நாங்க அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அப்படியே நீங்க கிளம்பி வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வந்ததுனால ஏன் அப்படின்னா காலையில கிளம்பி வரலாம்னு நினைச்சோம். காலையில கூட்டங்கள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்க காலைல கிளம்பி வரல. காலைல கிளம்பி வர்றதுனால இப்போ நேரம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு. வந்தாலும் பாருங்க மதியத்துக்கு வர்றதுனால கூட்டங்கள் கம்மியா இருக்கு. கூட்டங்கள் ஃப்ரீயா இருந்தனால அப்படியே லைன்ல நின்னோம். நாங்க ஏற்கனவே காசு கொடுத்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்தோம். உள்ள பார்க்கும்போது கூட்டங்கள் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இலவச தரிசனமா பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே லைன்ல நின்று காத்திருக்கோம் பாருங்க. லைன் ஒன்றும் பெரிய அளவுல கூட்டங்கள் இல்லை. இருந்தாலும் நாங்க அப்படியே லைன்ல நின்று சாமி தரிசனம் பண்ணதுக்காக போனோம். சாமி தரிசனத்துக்கு பாருங்க எனக்கு அதாவது டிக்கெட் எடுத்து போற மாதிரி தான் 30 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. ஃப்ரீ தரிசனம் எதுக்கு இவ்வளவு கூட்டத்துல ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லிட்டு ஃப்ரீ தரிசனத்துக்காக தான் நாங்க லைன்ல காத்திருக்கோம் பாருங்க. எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க. எப்பயுமே நீங்க வர்ற வாரி இருந்தாங்க நீங்க மதியத்துக்கு பிறகு வாங்க. சண்டேனா எப்பயுமே அம்மனுக்கு உகந்த நாள், மாரியம்மன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல நீங்க எப்பயுமே மதியத்துக்கு பிறகு வந்தீங்கன்னாவே கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ரெஸ்டா இருக்காது, ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால நீங்க வர்றதை கணக்கு பண்ணி மதியத்துக்கு பிறகு வாங்க. எப்பயுமே ஃப்ரீயா இருக்கும். காலையில வந்தீங்கன்னா ஹெவி ரெஸ்டா இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க வர்றதுக்கு சௌகரியப்படாது. அதனால நாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்லி அதை பண்ணி தான் வந்தோம். அதனால மதியம் தான் வந்திருக்கோம். பாருங்க எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க. கூட்டங்கள் அவ்வளவு இல்லாம நாங்க அப்படியே லைன்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. காத்துக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அப்படியே உள்ள கோயிலுக்குள்ள போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கணும். இப்ப கோயிலுக்குள்ள போயாச்சு. கோயிலுக்குள்ள போய் அப்படியே சாமி எல்லாம் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சாமி தரிசனம் சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு சிறப்பா இருந்தது சாமி தரிசனம். அது மதிய நேரத்துல வந்தனால ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா பார்த்தோம். ரிலாக்ஸா பார்த்து முடிச்சு சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்தாச்சு. வெளியில அப்படியே ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அந்த ஹால்ல அப்படியே உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்து அப்படியே பிரசாதங்கள்லாம் அப்படியே அங்கங்க வச்சிருந்தாங்க. பிரசாதங்கள் சாப்பிடறதுக்காக நாங்க அப்படியே நின்று பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. பிரசாதம், அதிரசம், லட்டு, திருப்பதி லட்டு கூட இங்க வச்சிருந்தாங்க. அப்படியே பிரசாதங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே வேணுங்கிற இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில விளக்கு போடணும்னு சொன்னாங்க. அதனால விளக்கு போடுறதுக்காக விளக்கு போட்டு முடிச்சுட்டு மாவிளக்கு எல்லாம் எடுக்கிறாங்கன்னாங்க. எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்தாச்சு. வெளியில குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு விளையாட்டு பொருள்லாம் வேணும்னு கேட்பாங்கிறதுக்காக வாங்கி கொடுத்து செஞ்சுட்டு அப்படியே பொறி அவளு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வெளியில வந்தாச்சு. சாமி தரிசனம் எங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு. ஒரு வழியா டிராவல் விளாக் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் டிராவல் விளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு கோயில் வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு